சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். அத படிச்ச உடனே உங்களுக்கு அத பகிர்ந்துக்கணும். உங்களுக்கு அத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. 18ஆம் தேதி கடந்த 18ஆம் தேதி இப்போ 6ஆம் மாசம் டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு சர்க்குலர் அனைத்து யூனிட் ஆஃபீசர்ஸ்க்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அதே எப்படின்னா காவலர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தேர்தல் சிறப்பு ஊதியம் டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் சிறப்பு ஊதியம். அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு குடுப்பாங்க இல்லையா? இத்தனை பெர்சன்டேஜ். அத ஏற்கனவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சுற்றறிக்கை கடந்த காலங்கள்ல வந்துச்சு. இப்பதான் இந்த தேர்தல் முடிஞ்சு, அதாவது இந்த தேர்தல் காலங்கள் முடிந்த பிறகு உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த கள்ளச்சாராயம் மரணம் நடந்தது பாத்தீங்களா? இந்த விஷயத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த 18ஆம் தேதி இந்த சர்க்குலர் வந்திருக்கிறது. இத நான் உங்களுக்கு அத பதிவிடுறேன் அத. இப்ப நம்ம எப்படி பார்க்கிறது அப்படின்னா, இப்ப காவலர்களுக்கு அந்த டிஏ பணம், தேர்தல் சிறப்பூதியத்த வழங்குறதுல இன்னைக்கு என்ன சிக்கல் இருக்கு? நிதி பற்றாக்குறை இருக்கா? அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கள்ளச்சாராயத்த குடுத்ததுக்கு முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து எடுத்து குடுத்துருக்காங்க. அப்ப காவலர்களுக்கு குடுக்கலாமே. என்ன தற்காலிகமா ஏன் அத நிறுத்தி வைக்கணும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அத்தியாவசியமா ஜனநாயகத்துடைய தூண் என்று சொல்லக்கூடிய 24 மணி நேரமும் பணி செய்யக்கூடிய காவல்துறையினருக்கு ஒரு பணத்தை அதாவது டிஏ பணத்தை உடனடியாக நம்மளால கொடுக்க முடியல. நம்ம அரசாங்கத்தால கொடுக்க முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தி வைக்கிறாங்க. அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு உடனடியா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் நிவாரணம் கொடுக்கறத நம்ம பார்த்தோம். அப்ப காவல்துறையினருக்கு கொடுக்க வேண்டிய அத்தியாவசிய பணம் தான். அது எப்பனாலும் கொடுத்துக்கலாங்க. அது இப்ப முக்கியமா? அவங்களுக்கு எப்படினாலும் கொடுக்கறது தானே. தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போறோம். அதை விட இங்க எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில 50 பேருக்கு மேல செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியே அவங்களுக்கு பல லட்சங்களை கொடுத்து டக்குன்னு அவங்கள வாய் அடிச்சா தானே இந்த விஷயத்த முதல்ல மறக்கடிக்க முடியும். ஆமா, ரைட்டு, ஓகே. அதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு கேள்வி. இப்ப இந்த சர்க்குலர் பார்த்த உடனே எனக்கு இந்த காவல்துறை இதுவும் எனக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படின்னா, விபத்துல அல்லது பணியில இருக்கும்போது ஒரு காவலர் செத்து போயிட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு குடுக்குறாங்க அப்படின்றத நானும் பார்த்தேன். அப்ப தேடி பார்க்கும்போது அதிகபட்சமா 3,00,000 இப்ப 5,00,000 வரைக்கும் அதிகபட்சமா அரசாங்கம் குடுக்குறாங்க. என்னடா ஒரு காவலருக்கு, ஒரு ஜனநாயகத்துடைய தூண்கா இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய காவலருக்கு, காவல்துறையில பணிபுரியறவர்களுக்கு விபத்துல செத்தாலும் அல்லது பணியில செத்தாலும் 5,00,000 அது எப்படி? என்னடா? அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. சரி, வேற எதுக்கெல்லாம் குடுக்குறீங்க? அப்பன்னா அதிகப்படியா இப்ப நிறைய எழுத்தாளர்கள் பதிவிட்ட பதிவு பார்க்கும்போது, எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதுகளுக்கு கொடுக்கப்படும் தொகையை விட சாராயம் குடிச்சு செத்தவர்களுக்கு வழங்கப்படும் தொகை அதிகமா இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் குடும்பத்திற்கு செய்ய முடியாததை கூட ஒரு குடிகாரன் செய்ய முடியுது அப்படின்னு அவங்க ஒரு வேதனை பதிவுகளை போட்டாங்க. கடந்த காலத்துல நம்ம படிச்சோம் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூல. அப்ப காவல்துறையினருக்கு சரி விட்டுருங்க. காவல்துறையினர், ஏன்னா இன்னைக்கு காவல்துறையினர் முக்கியமான ஒரு பிரச்சனை பேசணும். ஏன்னா அவங்களும் பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சங்கம் இல்லை. அவங்களும் கோரிக்கை கேட்க மாட்டாங்க. நீங்க முழுக்க முழுக்க இந்த காவல்துறையினருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம வச்சுட்டு, ரெண்டாவது ஆனா அவங்கள குற்றம் சொல்றீங்க பாத்தீங்களா? காவல்துறை அதிகாரிகள் மீது பழி போடுறீங்க பாத்தீங்களா? இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் காவல்துறையினர் மீது பழி போட்டுறீங்க. இப்ப ஒரு குற்றம் நடந்துருச்சு. இப்ப கள்ளக்குறிச்சி விவகாரத்துல எடுத்துக்கங்க. இந்த சாராயம் வித்தது என்னமோ அமைச்சருக்கு தெரியாத மாதிரியும், அந்த மதுவிலக்கு இலாக்கா பிரிவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, செக்ரட்டரி யாருக்குமே தெரியாத மாதிரியும், நம்மளுடைய முதலமைச்சருக்கு இன்னைக்கு தான் முத தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு நீங்க எடுத்த நடவடிக்கை. அப்படி ஒரு சாதாரண ஒரு விவசாயி மாட்டு வண்டியை எடுத்துட்டு போய் ஒரு வண்டி மண் அள்ளிட்டு போறாப்புல, சட்டவிரோதமான செயல் செய்யறாப்புல அப்படின்னா, உடனடியா போய் தலையாரி தகவல் கொடுத்து விஓவின் பரிந்துரையின் பேர்ல உடனடியாக பறிமுதல் செஞ்சு, மாட்டு வண்டியை பறிமுதல் செஞ்சு உடனடியா வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க வைக்கிறீங்க காவல்துறை. சரியா? அப்ப இந்த கள்ளச்சாரம் விற்கிறது என்னமோ அந்த தலையாரிக்கு தெரியாத மாதிரியும், விஓவுக்கு தெரியாத மாதிரியும், ஆர்ஐக்கு தெரியாத மாதிரியும், தாசில்தாரோட கவனத்துக்கு வரவே வராத மாதிரியும் இன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அப்ப அங்க மாவட்டத்துடைய எஸ்பிக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கு. அவர் தான் சட்ட ஒழுங்கை காப்பாத்த மறந்துட்டாரு. அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அவர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்னு அவர் இன்னைக்கு ஒரு பணியிடை நீக்கம் செய்றீங்களே, இது ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இல்ல. முழு வீட்டையே சோத்துல மறைக்கிற மாதிரி. இது அப்பட்டமா ஊர்ல இருக்கிற எல்லா பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையாவே தெரியுது. வெளிப்படையாவே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்ப நீங்க உண்மையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஆஹா! இத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க. நமக்கு தெரியாம போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட ஆட்சியில இப்படி ஒரு இதா? உடனடியா நடவடிக்கை எடுறா. தலையாரியில இருந்து விஓல இருந்து ஆர்ஐல இருந்து தாசில்தார் அத்தனை பேரும் புடி. மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் நடவடிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது எப்படி வந்துச்சு? எங்க வித்தா? யார் வாங்கினா? யார் காசு கொடுத்தான்? இத்தனை வருஷம் ஆனா ஏன் கண்டுக்கல? இத்தனை வருஷமா இருந்துச்சு ஏன் பார்க்கல? யாருக்கெல்லாம் கப்பம் கட்டினா? யாரெல்லாம் கைவிட்டு வாங்கினா? எல்லாரும் மேலே அட் அ டைம்ல நடவடிக்கை எடு. இன்னைக்கு உடனே இன்னைக்கு பிடிக்கிறோம். இனிமேலுக்கு இது மாதிரி பண்ணவே கூடாது.
அப்படின்னு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணல. ஏன்னா கடந்த முறை நீங்க செங்கல்பட்டுல என்ன பண்ணீங்க, மரக்காணத்துல என்ன பண்ணீங்கன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். நிவாரண தொகையை போய் கொடுத்தீங்க. அதோட அதை மூடி மறைச்சிட்டீங்க. ஓ, நம்மளுடைய நல்லாட்சிக்கு களங்கம் ஏற்பட்டுறக்கூடாது, நம்மளுடைய ஆட்சியில சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான்னு அந்த பேச்சு வந்துடக்கூடாது. அந்த பேச்சு அடைக்கிறதுக்கு 10 லட்சம், எல்லாம் 10. இப்ப நீங்க ஒரு பெருந்தன்மையான முதலமைச்சரா இருக்காரு, எல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோட இன்னைக்கு நாட்டை ஆள்றாரு அப்படின்னா எல்லாத்துலயுமே நீங்க செய்யணும். இப்ப அந்த காவல்துறையினருக்கு விபத்துல இருந்தவங்களுக்கு எவ்வளவு, சரி ஓகே, மத்த அவங்களுக்கான காப்பீட்டு எவ்வளவு, என்ன என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி ஒவ்வொரு துறையும் இப்ப இந்த தேர்தல், இந்த சிறப்பு ஊதியம் வந்து பணி செஞ்சிருக்கு, அதை வழங்கல் அப்படின்றதுனால இப்ப நம்ம அந்த டாபிக் எடுத்திருக்கோம். அப்ப மற்ற துறைகள் இருக்காங்க இல்லையா, இன்னும் அந்த வாத்தியார், மற்ற அந்த எலெக்ஷன் டியூட்டி பார்த்தவங்களா இருக்காங்க இல்லையா, இப்ப அது இப்ப ரெண்டாவது அவங்களுக்கு அது அவங்களுக்குள்ளது வந்திருக்கும். இப்ப துணை ராணுவ படையினர் இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அடுத்து. அப்ப காலங்காலமா காவல்துறையை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை, உங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக அவங்கள வந்து நீங்க ஒரு சர்வாதிகார போக்கோட சுதந்திரமா செயல்பட விடாம நீங்க அடக்குமுறை கையாளுறீங்க. ஏன்னா நீங்க காவல்துறை மட்டும் நீங்க சுதந்திரமா விட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரம் போதும், எந்த ஒரு குற்றச்சம்பவம் செஞ்சாலும் அடுத்த கட்ட ரிசல்ட் வந்துடும். கடந்த காலங்களில் அம்மையார், மறைந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்போ காவல் நிலையத்துக்கு கரவேட்டை கட்டிட்டு யாரும் கட்சிக்காரங்க யாரும் கட்ட பஞ்சாயத்து போகக்கூடாது அவங்களுடைய ஆட்சி காலத்தை அப்படின்னு. ஒரு கிட்டத்தட்ட அவங்க அந்த ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு காவல் நிலையத்துல கூட ஒரு கவுன்சிலரை பார்க்க முடியாது, ஒரு ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியாது, யாரையுமே நீங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு பரிந்துரைக்கு ஃபோன் பண்றது கூட பார்க்க முடியாது. ஏன்னா உடனடியா ஃபோன் பண்ணி தலைமைக்கு போயிடும். இந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணாரு, இந்த கவுன்சிலர் வந்தார் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை பாயும். ஏன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள்ல கட்சி வேட்டி தலையிடக்கூடாது, கட்சி தலையிடக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அப்ப நீங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல காவல்துறையோட கைவிலங்க மட்டும் ஒரு 24 மணி நேரம் நீங்க அவுத்து விட்டு பாருங்களேன். நீங்க ஏன் 10 லட்சமா கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? சாரவங்களுக்குலாம் கள்ளச்சாராயத்துல செத்தவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 24 மணி நேரம் விட்டு பாருங்க. இப்ப பாருங்க, கடந்த நியூஸ் எல்லாம் பாருங்க. அங்க ஒரு 2000 லிட்டர் ஊரல் அழிப்பு, சாராயம் சட்டவிரோதமா பதுக்கப்பட்டிருந்த ஊரல் அழிப்பு, சாராயம் காய்ச்சினது பானையில உடைப்பு, செய்தியில பாருங்க. இதெல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா இத்தனை நாளா? இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு ஆளுங்கட்சிக்காரங்களை சொன்னா கூட நீங்க ஆளுங்கட்சிகளை குறை சொல்றீங்க, வீண் பலி சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சதான். அங்க பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்களே, இங்க இருக்கிற அத்தனை பேரோட சப்போர்ட்டோட தான் காய்ச்சறாங்கன்னு. அப்ப நீங்க முழுக்க முழுக்க என்ன பண்றீங்க? இந்த தவறை வந்து காவல்துறையினர் மட்டுமே செஞ்ச மாதிரியும், காவல்துறை மட்டுமே கைவிட்டு பட்டுக்கிட்டு அவங்க என்னமோ மாவட்ட நிர்வாகத்துல இருந்து காய்ச்ச விட்ட மாதிரியும், இந்த சட்டவிரோத செயலை ஈடுபட்ட மாதிரி இருக்கு நீங்க பண்றது. முழுக்க முழுக்க காவல்துறையோட கைகளை கட்டி போடுறது நீங்க, காவல்துறை அடக்குமுறை பண்றது ஆளுங்கட்சியினர். ஆளுங்கட்சியினர் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ரைட்டு ஓகே, மாவட்ட நிர்வாகத்துல பணி செய்யக்கூடிய எஸ்பியை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப அமைச்சர், அந்த துறை அமைச்சர் ஐயா முத்துசாமி ஐயாவை என்ன பண்ணீங்க? அமைச்சர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா, இல்ல இலாக்கா எதுக்கு மாத்துனீங்களா, இல்ல நீங்க அதுக்கான முறையான விசாரணைக்குள்ள அமைச்சு இந்த துறைக்குன்னு ஒரு தனியா இருக்குப்பா அமைச்சர் இருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை நடவடிக்கை எடுத்தாரா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் உடனடியா செத்தவன் குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து அவங்க பேச மாட்டாங்க, இது பூதாகரமாகாது, இது வந்து மக்கள் போராட்டமா மாறாது. இந்த 10 லட்சத்தை நீங்க எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் போராட்டமா வந்துடக்கூடாது, மக்கள் தன்னெழுச்சியை வந்து போராடிடக்கூடாது, அங்கங்கே இன்னைக்கு ஒரு கொந்தளிச்சிடக்கூடாது. பரவாயில்லப்பா செத்துட்டாங்க, 10 லட்சம் கவர்மெண்ட் உடனே கொடுத்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த காவல்துறையினர் வந்து பணியில இருக்கும்போது செத்தா கூட அந்த கொடுக்க இருந்த அந்த 3 லட்சம் 5 லட்சம் கொடுப்பாங்களே, அதுவே உடனடியா வந்திருக்கான கடந்த காலத்துல நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வராது. மறுநாளே வருமா? நீங்க சொல்லுங்க, மறுநாளே வருமா? ஒரு பணியில இருக்கக்கூடிய காவலரோ, ஒரு அரசு அதிகாரியோ, இல்ல யாரோ ஒருத்தருங்க, ஏதோ ஒரு விபத்துலயோ ஒரு பணியில இருக்கும்போது இறந்து போயிருக்கட்டும், தன்னுடைய பணியை செய்யும் போது அவங்களுக்கான காப்பீட்டு தொகையோ, இல்ல விபத்து தொகையோ, நிவாரண தொகையோ மறுநாளே போகுமா? கடந்த காலத்துல போயிருக்கா? அந்த வரலாறு உண்டா? செய்தி உண்டா? பாருங்க. அப்ப அரசு அதிகாரிக்கு, ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு கிடைக்காத ஒரு ஒரு உரிமை, ஜனநாயக உரிமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஷ சாராயம் குடிச்சு செத்து போன ஒருத்தனை கிடைக்குது அப்படின்னா அப்ப எப்படி நீங்க ஊக்குவிக்கிறீங்க பாருங்க. அப்ப வருங்கால சந்ததியினர் இருந்து எப்படி ஒரு வேதனையா இருக்காதா? இப்ப காவல்துறையினருக்கு வந்து இதை நிறுத்தி வச்சிருக்காங்க, கொடுக்கதான் போறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க? எதுக்காக நிறுத்தி வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? ஒரு டிஜிபி வந்து சர்க்குலர் கொடுக்குறாரு, முறையான அறிவிப்பு அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்லலையே. அப்ப நீங்க காவல்துறையை மட்டும் நீங்க இது பண்றீங்க, ஓரவஞ்சமா பாக்குறீங்க, அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை, அதை அவங்களுக்குன்னு சங்கமும் இல்லை, எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. சரி ரைட்டு ஓகே, அதை விட்டுருங்க. இப்ப இன்னும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 10 வருஷம் வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வந்து 2 கோடி ப்ரொமோஷன் கொடுக்கறது, அது போல 15 வருஷம் வேலை பார்த்தா 3 கோடி தலைமை காவலர் அப்படி.
ஐயா சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் வேலை செஞ்ச காவலருக்கு நேரடியா 3 கோடி தலைமை காவலர். அதுபோல 15 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு நேரடியா எஸ்எஸ்ஐ பதவி உயர்வு. அது இதுவரைக்கும் வழங்கப்பட்டதா ஒண்ணும் தெரியல. அதுக்கான எதுவும் அறிவிப்பும் எதுவும் வந்தபாடு இல்ல. அவங்களும் கடந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கான ப பணி உயர்வு எப்ப வரும்? எப்ப தருவீங்க? அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அதையாவது செஞ்சு விடுங்க. ஏன்னா, பாவம் அவங்கலாம் வந்து மக்களுக்காக வந்து ஏன் இதெல்லாம் கேட்கணும்னு தோணுது அப்படின்னா, நாங்க இத்தன நாளும் கேட்கல இத. இத்தன நாள் நாங்க காவல்துறைய பத்தி பேசல. இத்தன நாள் வந்து ஏன்னா எல்லாருமே நீங்க வந்து காவல்துறை வந்து தவறாவே சித்தரிச்சு கொண்டு போறீங்க. இப்ப வந்து முழுக்க முழுக்க இப்ப நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, காவல்துறை மட்டுமே வந்து அந்த தவறுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்ற மாரி மக்கள் மத்தியில நீங்க ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றீங்க. ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பு. சொல்றாங்கல்ல எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் வர்றாங்க, கவுன்சிலர் ரெக்கமெண்டேஷன் வர்றாங்க. நாங்க யார் தெரியுமா ஆளுங்கட்சியில இருக்கோம். என்ன பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகள் நீங்க சுதந்திரமா விட்டுருக்கீங்களா? இப்ப விட்டுருக்கீங்களே. இப்போ 4, 5 நாளா விட்டுருக்கீங்களே. எவ்வளவு ஊழல்கள் அழிச்சிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க. இது எப்படி நடக்குது? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? இது கேட்கணுமா இல்லையா? இது எப்படி சாத்தியமாச்சு? அப்ப வருஷம் ஃபுல்லா இருக்கும். வருஷம் 365 நாளும் நீங்க சுதந்திரமா விட்டு பாருங்க. ஊழலா? ஊழல் அழிச்சாங்கன்னு செய்திலாம் வராது. ஊழல் போடவே எவனும் போகலைன்னு ஒரு செய்தி வரும் உங்களுக்கு. அ ஊழல் போடவே செய்தியிலேன்னு வரும். தயவு செய்து நீங்க முழுக்க முழுக்க வந்து காவல்துறைய வந்து அவங்க என்னமோ கையூட்டு வாங்கிக்கிட்டு முழுக்க முழுக்க சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு துணை போற மாரியும் அவங்கள சித்தரிக்காதீங்க. ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறது ஆயிப்போச்சா? எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணீங்களா? எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்க. அமைச்சர் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுங்க. எல்லார் மேலயும் நீங்க பாயணும்ல. அப்ப இது முழுக்க முழுக்க தெரிஞ்சு போச்சு. இது ஒரு கண்துடைப்பு நாடகம். உங்க மேல உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்கு, உங்க ஆட்சியில ஏற்படுத்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு 10 லட்சத்தை கொடுத்து வாயடைக்க பாக்குறீங்க. மக்களை வேணா பாதிக்கப்பட்ட மக்களை வேணா நீங்க வாயடைக்கலாம். ஆனா மக்களை வந்து நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அத்தனை மக்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எடுக்கிற நடவடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்குற நிவாரணத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய விடியல் ஆட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மக்கள் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து பதில் குடுப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னெழுச்சியா பதில் குடுப்பாங்க. அவங்களுடைய பதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.